This problem will come under the Markov process. Here they will give the large paragraph. From that we have to take the data. With the help of the data we have to frame transist probability matrix. Okay, that means TPM. Oh, how to get the data? That is very, very important. In Markov process, initially we have to take state space. State space. This is very, very important. Here what is the state spaces? Innala irukku. Idla yaar hero? Idha question read panni paathaale theriyum. Ya salesman edutha kodadhu. Adha hero nu solla kodadhu. Namakku main ah irukudhu cities A B C. Idha state space. Okay. நம்ம லாஸ்ட் பாடத்துல எதெல்லாம் ஸ்டேட் ஸ்பேஸ் எடுத்தோம்? ஸ்டடி நாட் ஸ்டடி, அதான் ஸ்டேட் ஸ்பேஸ். இங்க வந்து என்னதான் எடுக்க போறோம்? சிட்டி ஏ பி சி. அங்க வந்து எப்படிலாம் சேல்ஸ் கொண்டு போறாங்க. ஸோ ஏ பி சி தான் ஸ்டேட் ஸ்பேஸ். ஓகே. ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது? நிறைய வேல்யூஸ்லாம் இருக்கும். உங்க புக்கை பார்த்தாச்சுன்னா நம்ம ஸ்டார்ட்டா எப்படி பண்றதுன்னா பி ரெப்ரசன்ட் டிபிஎம் மேட்ரிக்ஸ். டிபிஎம்னா அதை டிபிஎம் சர்ச்சுக்கு போயிடக்கூடாது. டிரான்சிஸ்ட் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸ்பேஸ் கரெக்டா விடணும். இது வந்து ஏ பி சி. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Markov process depends today and tomorrow probabilities. The data will be like this: today and tomorrow occurrence, or yesterday and today. இப்படிதான் லிங்க் இருக்கும். அந்த க்ளூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒன்னு yesterday today இது ஒரு லிங்க், or today tomorrow. With the help of this probability we will find the long run. long runனா என்ன 1 year கழிச்சு எப்படி இருப்பான், கேட்டா என்ன 5 days கழிச்சு அவனோட ப்ராபபிலிட்டி எப்படி படிப்பான், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம்ல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது. ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டுடே அண்ட் டுமாரோ ப்ராபபிலிட்டி, ஆர் எஸ்டர்டே டுடே, இந்த மாதிரி தான் லிங்க் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த சைடு வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும்னா டுடே, இங்கெல்லாம் டுமாரோ, ஆர் இங்கெல்லாம் எஸ்டர்டே, இது வந்து டுடே. ஓகே, இதை மைண்ட்ல வைக்கணும். இதுதான் கீ பாயிண்ட். ஓகே சரி. ஸோ இதுல ஏ பி சி போட்டாச்சு. இப்போ நம்ம டேட்டாஸ்ல இருந்து எப்படி கொண்டு வரோம் பாரு. A salesman territory consists of 3 cities. அவன் கண்ட்ரோல்ல எத்தனை சிட்டிஸ் இருக்குது? சிட்டி A, B, C, 3 cities. He never sells in the same city. அது very very important. Same city on successive days. அதுனா இன்னைக்கு ஒரு சிட்டில சேல்ஸ் பண்ணிட்டானா அடுத்த சிட்டிக்கு அடுத்த நாள், அதாவது நெக்ஸ்ட் டே எங்க போக மாட்டான்? சேம் சிட்டிக்கு போக மாட்டான். சேம் சிட்டிக்கு சேல்ஸ் பண்ண மாட்டான். தெரியுதா? அப்போ நல்லா பாத்துக்க. இப்போ இன்னைக்கு வந்து ஏங்கிற சிட்டில சேல்ஸ் பண்ணிட்டான், நாளைக்கு ஏல சேல்ஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். சோ அதுக்கான ப்ராபிலிட்டி என்னது? 0. இங்க பிங்கிற சிட்டில இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிட்டான், நாளைக்கு பில சேல்ஸ் பண்ணுவாரா? இது நாளைக்கு, இது இன்னைக்கு, இது டுடே, இது என்னது டுமாரோ. பில சேல் பண்ணிட்டான், அகைன் பில சேல் பண்ணுவாரா? இல்ல. ஏன்? என்ன இருக்கு? He never sell in the same city on successive days. அடுத்தடுத்த நாள் வந்து சேம் சிட்டில என்ன செய்ய மாட்டான்? சேல் பண்ண மாட்டான். சோ C ல என்ன சேல் பண்ணிட்டான்? successive days, நாளைக்கு C ல சேல் பண்ணுவானா? நோ. சோ அதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது பாசிபிலிட்டிஸ் என்னது? 0%. 0. சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம எடுத்துட்டோம், ஒரு இது ஃபில் பண்ணிட்டோம். 3x3. லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து 2x2. ஏன்னா ஒன்னு வந்து ஸ்டடி நாட் ஸ்டடி. 2 ஸ்டேட் ஸ்பேஸ். If state space is 3, we have to frame 3x3 matrix. If state space is 2 means we have to frame 2x2 TPM matrix. Okay, சரி. இப்போ அடுத்தது next, அடுத்த clue is very very important. However, if he sell in either B or C, then the next day he is twice as likely, அங்க ஒண்ணு ஒரு hidden format இருக்கு. He is twice as likely to sell in city A as in the other city. அப்படின்னா நம்ம வந்து குழம்பிடுவோம், என்னடா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் அவன் வந்து இன்னைக்கு B ல சேல் பண்ணிட்டான், B ல சேல் பண்ணியிருக்கான், தெரியுதா? எடுத்துக்கிடுவோம், B ல சேல் பண்ணியிருக்கான், சேல் பண்ணிட்டான், B ல சேல் பண்ணியிருக்கான் அப்படின்னா நல்லா கேட்டுங்க. அடுத்த நாள் தலைவர் எங்க சேல் பண்ண மாட்டாரு? B ல சேல் பண்ண மாட்டாரு. அடுத்த நாள் அவர் எங்க சேல் பண்ணுவாரு? C ல தான் சேல் பண்ணுவாரு. தெரியுதா? அப்போ C ல சேல் பண்ணியிருக்கான் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, அடுத்த நாள் அவன் C லையும் சேல் பண்ணுவான்,
ஏல சேல் பண்ணுவான், 2 சிட்டில சேல் பண்ணுவான். சில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஆப்பிள் தான் அவன் சேல் பண்றான்னு வைக்கணும். அப்ப ஏல அன்னைக்கு எத்தனை சேல் பண்ணுவான்? அடுத்த நாள் எத்தனை? 2. ஏன்னா இங்க மீனிங் வருது twice as likely. அதாவது சப்போஸ் அவன் வந்து இன்னைக்கு பீல சேல் பண்ணிட்டான்னு வச்சுக்க, இன்னைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? பீல சேல் பண்ணிட்டான் அப்படின்னா டுமாரோ அவன் பீல சேல் பண்ண மாட்டான், அது தெரிஞ்சதுதான். என்ன இருக்குது? 0. டுமாரோ எங்கெல்லாம் சேல் பண்ணுவான்? சீலையும் அடுத்து என்னது? ஏலையும் சேல் பண்ணுவான். சீலையும் ஏலையும் சேல் பண்ணுவான். தெரியுதா? அப்ப சேல் பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எத்தனை பர்சன்டேஜ் சேல் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு ரெண்டு கால்குலேட் பண்றதுக்கு இங்க அடுத்த க்ளூ தந்திருக்காங்க. Then the next day he is twice as likely to sell in city A. அதாவது இந்த ரெண்டுல இதுல ஒண்ணுல சேல் பண்ணுவான்ல, அதை விட்டுக்கு டபுள் மடங்கு எங்க சேல் பண்ணுவான்? ஏல சேல் பண்ணுவான். தெரியுதா? அப்ப பாத்துக்க, இன்னைக்கு பில தலைவர் சேல் பண்ணிட்டாரு, அப்ப சைடுல நம்ம போடணும். இன்னைக்கு அவன் பில சேல் பண்ணிட்டான். தெரியுதா? இன்னைக்கு சேல் தான். அப்ப டுமாரோ, இது வந்து டுடே அவன் எங்க சேல் பண்ணிருக்கான்? பில சேல் பண்ணிட்டான், வித்துட்டான். அப்ப டுமாரோ பாத்துக்க, டுமாரோ எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவான்? ஏ அடுத்தது அண்ட் சி, ஏ அண்ட் சி. தெரியுதா? இந்த ரெண்டுலயே என்ன செய்ய போறான்? சேல் பண்ணுவாங்க. ஏ ஆர் சி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேல் பண்ணுவான். சோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? ஏல கட்டாயம் சேல் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி. தெரியுதா? 100% ஏல சேல் பண்ணுவோம் அப்படிதான் சொல்ல முடியாது. சில 100% சொல்ல முடியாது. அதுக்கு தான் க்ளூ என்ன தந்திருக்காங்கன்னா, பில சேல் பண்ணிட்டான் அப்படின்னா ஆர் சில சேல் பண்ணிட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் டே என்ன செய்வோம்? ஏல சேல் பண்றது எப்படி இருக்கும்? அந்த சேல்ஸ் எப்படி இருக்கும்? பிசிஏ கம்பேர் பண்ணும்போது டைஸ் இருக்கும். இப்ப பில சேல் பண்ணிட்டானா அடுத்த நாள் பில சேல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுச்சு. அப்ப அதுக்கு அடுத்த நாள் எங்கெல்லாம் சேல் பண்ணுவான்? சிக்கும் ஏக்கு தான் சான்ஸ் இருக்கு. அதுல என்ன க்ளூ தந்திருக்காங்கன்னா, இது வந்து சி, இது வந்து ஏ. சில ஒரு ஆப்பிள் வித்துட்டான் அப்படின்னா ஏல எத்தனை ஆப்பிள் விற்பான்? ட்வைஸ். ஏல என்னது? ட்வைஸ். என்ன இருக்குது? ட்வைஸ் as likely to sell in city A. அதான் ஹிடன் மீனிங். கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இந்த இடத்துல ட்வைஸ்ல பதிலா ட்ரைஸ் கொடுத்துட்டானா என்ன செய்யணும்? 3 அப்படி கன்வெர்ட் பண்ணி வரணும். சில ஒரு ஆப்பிள் வித்தானா ஏல எத்தனை ஆப்பிள் விற்பான்? ட்வைஸ். ஓகே, இப்போ பாரு, இதுல டோட்டலா மொத்தம் எத்தனை ஆப்பிள் அன்னைக்கு சேல்ஸ் ஆகும்? டுமாரோ எத்தனை சேல்ஸ்? டோட்டலா எத்தனை சேல்ஸ் பண்ணிருப்பான்? 3 சேல்ஸ் பண்ணிருப்பான். அதுல ப்ராபபிலிட்டி போட்டு பார்க்கணும். பில ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 3ல 1 தான் சேல் பண்ணிருப்பான். ஏக்கு 3ல 2 சேல்ஸ் பண்ணிருப்பான். இதான் ப்ராபபிலிட்டி. 3 ஆப்பிள் வித்திருப்பான். அதுக்கு அடுத்த நாள் எத்தனை? 3 ஆப்பிள் வித்திருப்பான். அதுல ஒரு ஆப்பிள் எங்க வித்திருப்பான்? சி. ஏல ட்வைஸ். ஏன் இது 1 கூடணும்? சப்போஸ் இது நான் 10 ஆப்பிள் விற்பேன் அப்படின்னு சொன்னா ஏக்கு என்னது? 20 ஆப்பிள் விற்பான். தெரியுதா? சில வந்து 30 ஆப்பிள் வித்திருக்கான் அப்படின்னா ஏல எவ்வளவு வித்திருப்பான்? 60 விற்பான். தெரியுதா? அதான் இதுல கணக்கு. சோ டோட்டலா 3 ஆப்பிள்ஸ் கொடுக்குறான். அதுல 3ல 1 எங்க வருது? சிக்கும். 3ல ட்வைஸ் எங்க வந்துருது? ஏக்கு வந்துருது. தெரியுதா? அப்போ பாரு, சில என்ன போடணும்? என்ன இருக்கு? பிஏ கொண்டு பி. சப்போஸ் பில சேல்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா சிக்கு என்ன வரணும்? 1/3. ஏக்கு என்ன வரணும்? என்ன இருக்குல்ல? ஏ அடுத்த நாள். இது வந்து டுடே, இது என்னது? டுமாரோ ஏக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கும்? 2/3. கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. இன்னைக்கு பில சேல்ஸ் பண்ணிட்டான் இன்னைக்கு. அப்ப டுமாரோ சில சேல்ஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/3. ஏல சேல்ஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 2/3. இதை எப்படி கொண்டு வந்த? என்ன இருக்குது? However, if he sells in either B or C, then the next day he is twice as likely to sell in city A. அப்படின்னு இருக்குல்ல? அதுல நீ ஃபர்ஸ்ட் A, B யை கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் இன்னைக்கு B எங்க சேல்ஸ் பண்ணிருக்கான்? B ல சேல்ஸ் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் டே அதாவது டுமாரோ அவன் B ல சேல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். மீதி 2 சிட்டி தான் பாசிபிலிட்டி. கரெக்டானா? அந்த சிட்டில பாரு, ஏல எப்பவுமே ட்வைஸ். அப்போ சியும் ஏயும் தான் இருக்குது. பி பண்ண மாட்டான் தெரிஞ்சிட்டு. சில ஒரு ஆப்பிள் சேல்ஸ் பண்ணிட்டானா ஏல என்ன செய்வான்?
2 ஆப்பிள் சேல் பண்ணுவான். டோட்டலா எத்தனை ஆப்பிள் சேல் பண்ணியிருக்கான்? 3. ப்ராபபிலிட்டின்னு வரும்போது நல்லா கேட்டுங்க, ப்ராபபிலிட்டின்னு வரும்போது 3ல எத்தனை ஆப்பிள்? சி 1. 3ல எத்தனை ஆப்பிள் ஏ சேல் பண்ணுவான்? சார் ஏல சேல் பண்ணுவான் 2. இதுதான் ப்ராபபிலிட்டி. 1/3 2/3. இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன வந்துரும்? 1 வந்துரும். அது தெரியும் பாத்துக்க. அப்போ பாரு, இப்போ இது ஓகேவா? அடுத்தது பாரு, இது நம்ம பி டினோட் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ சில சேல் பண்றான். இன்னைக்கு சில சேல் பண்றான் இருக்கு. இன்னைக்கு சில சேல் பண்றான். டுமாரோ அது சில சேல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பட் எங்கெல்லாம் சேல் பண்ண சான்ஸ் இருக்கு? ஏயும் பியும். இங்க கண்டிஷன் என்னது? ஏ வந்து ட்வைஸ். அதே கண்டிஷன் தான். அவன் பாரு, இங்க வந்து சிஏன்னு போட்டல, இங்க வந்து என்ன செய்யணும்? பிஏன்னு போடணும். சரிதா? பில ஒரு ஆப்பிள் சேல்ஸ் பண்ணால ஏல எத்தனை ஆப்பிள் சேல் பண்ணுவான்? ட்வைஸ் 2. சரிதா? டோட்டல் எத்தனை ஆப்பிள்? 3. டோட்டல் 3. இதே ப்ராபபிலிட்டி போடும்போது 1/3. 3ல ஒரு ஆப்பிள் எங்க சேல் பண்ணுவான்? பி. 3ல 2 ஆப்பிள் எங்க சேல் பண்ணுவான்? ஏ. அத நேரா அங்க எழுதணும். நல்லா பாத்துக்க. சில வந்து திரும்ப அடுத்த சிக்கு சேல்ஸ் பண்ண மாட்டான். அதனால தான் 0. இந்த ரெண்டு தான் சான்ஸ். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது? சோ 2/3 1/3. சரிதா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு நமக்கு கம்ப்ளீட் ஆகல. இங்க தந்திருக்கிற க்ளூ பாரு. ஏ சேல்ஸ்மேன் அது ஓகே. திரும்ப அதெல்லாம் ரைட் பண்ணிட கூடாது. he never sell in the same city in போட்டாச்சு. successive days அது எல்லாம் 0. successive. அடுத்து நெக்ஸ்ட், if he sell in city A, கேர்ஃபுல்லா லிசன் பண்ணனும். ஏல சேல் பண்ணிட்டானா then next day sell in city B. இன்னைக்கு ஏல சேல் பண்ணிட்டானா நாளைக்கு எங்க தான் சேல் பண்ணுவான்? B ல மட்டும் தான் சேல் பண்ணுவான். டோட்டல் 100% எங்க தான் சேல் பண்ணுவான்? B. 100% தான் 1 தான் என்ன மீனிங்? 100%. சரிதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா C ல என்ன செய்ய மாட்டான்? சேல் பண்ண மாட்டான். சரிதா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண தெரியணும். சரிதா? இதுல நீ கரெக்டா இல்லையா செக் பண்றது இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கணும். ரோல ஆட் பண்ணா என்ன வருது? 1. இங்க ரோ ஆட் பண்ணா என்ன வருது? 1. இங்க ரோ ஆட் பண்ணா என்ன வருது? 1. இதான் மேட்டர். 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல he never sell in the same city. அத கொண்டு வந்துட்டு ஏல இன்னைக்கு சேல்னா நாளைக்கு சேல்ஸ் கிடையாது 0. B ல சேல்ஸ்னா அடுத்த நாள் B ல சேல்ஸ் கிடையாது 0. C ல சேல்ஸ்னா இன்னைக்கு C ல சேல்ஸ் பண்ணிருக்கானா நாளைக்கு C ல சேல்ஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான் 0. அதான் இருக்குது. he never sell in the same city on successive days. அடுத்தடுத்த நாள்ல அவன் வந்து சேம் சிட்டில சேல்ஸ் பண்ண மாட்டான். இன்னைக்கு பண்ணிட்டானா நாளைக்கு அதே சிட்டில பண்ண மாட்டான். அதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாரு, if he sells in city A, நார்ல சிட்டி A ல இன்னைக்கு சேல் பண்ணிட்டானா நெக்ஸ்ட் டே செல் இன் எங்க தான் பண்ணுவான்? B ல தான் பண்ணுவான். அப்ப B வந்து 1 போடலாமா? B ல தான் பண்ணுவான் 1. B 0. 100% B ல தான் பண்ணுவான் 1. புரிஞ்சுட்டோமா? அடுத்தது பாரு, however if he sell in, இதெல்லாம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணனும். either B ல சேல் பண்ணலாம் C ல சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணும்போது சப்போஸ் வேற கன்சிடர் பண்ணு, B ல சேல் பண்றான்னு வைப்பேன். either B C தானே. B ல சேல் பண்ணிட்டானா then next day இன்னைக்கு today B ல சேல் பண்ணிட்டானா next day he is twice as likely to sell in city A. A ல எப்பவுமே twice. A ல எப்பவுமே என்னது? twice. இதுல டைம்ஸ் கொடுத்தா 3 போடணும். 4 times 5 times 7 times கொடுத்தா அந்த டைம்ஸ் மாறிட்டே இருக்கும். சரிதா? அப்ப பாரு, நமக்கு தெரியுது இன்னைக்கு B ல சேல் பண்ணானா எப்படியும் அடுத்த நாள் என்ன செய்ய மாட்டான்? B ல சேல் பண்ண மாட்டான். அடுத்த நாள் A ல சேல்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு, C ல சேல்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? twice as likely to sell in city A. சரிதா? அப்போ நல்லா கேட்டுங்க. then the next day he is twice as likely to sell in city A. city A ல தான் டபுள் மடங்கு ஆப்பிள் அவன் சேல் பண்ணுவான். ஓகே, அப்ப பாரு, இதுல C ல 1 சேல் பண்ணானா A ல ஒரு ஆப்பிள் சேல் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இது நம்ம கணக்கு. சரிதா? C ல ஒரு ஆப்பிள் சேல் பண்ணானா A ல எத்தனை ஆப்பிள் சேல் பண்ணுவான்? 2. டோட்டல் எத்தனை ஆப்பிள்? 3 ஆப்பிள். அப்ப பாரு, ப்ராபபிலிட்டி வரும்போது எப்படி வரும்? 3 ல 1 எங்க? C. 3 ல 2 A. அத ஃபில் பண்ணிட்டல. A க்கு வந்து 2/3, C க்கு என்னது? 1/3. சரிதா? இது வந்து அழகா, இது வந்து புக்ல எல்லாம் இருக்காது. இதெல்லாம் நம்ம தான் போட்டு பார்க்கணும். இப்படிதான் இது ப்ராபபிலிட்டி. இது நம்ம சைடுல போட்டு பார்க்க கூடியது. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்ப C ல சேல் பண்றான்னு வைப்பேன். அடுத்த நாள் C ல சேல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அடுத்த நாள் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. A க்கும் B க்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிதா? அப்போ A எப்பவுமே ட்வைஸ் தான். B ல ஒரு ஆப்பிள் சேல் பண்ணானா A ல எத்தனை ஆப்பிள் சேல்ஸ் பண்ணுவான்? 2. அப்ப டோட்டல் ஆப்பிள் 3. ப்ராபபிலிட்டி வரும்போது 3 ல 1 B,
3ல 2 a அத நேரா அங்க ஃபில் பண்ணிடுவேன். இது கரெக்ட்டா செக் பண்ணி பார்க்குது. ரோவை ஆட் பண்ணி பாரு 1, இந்த ரோவை ஆட் பண்ணி பாரு 1. நிறைய பேருக்கு என்னடா நடக்குதுடா இது ரீல்ஸ் மட்டுமே பார்த்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம் பாத்தியா, அதனால இது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரிதா? ரீல்ஸ் மாதிரி இல்லைல்ல, இது கான்செப்ட். சரி, அப்ப இதை ஆட் பண்ண என்ன வரும் 1. நிறைய நினைப்பான் சேல்ஸ்மேன் இப்படி கேட்டாச்சுன்னா நான் இதை மெமரி பண்ணியே அடிச்சிருவேனே, எதுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளேஷன். சரிதா? சரி, ஓகே. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இனிமே நம்ம என்ன செய்யணும், இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, how often does he sell in each of cities in the steady state. ஸ்டெடி ஸ்டேட்ல அவனோட சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலா அவன் சேல்ஸ் எப்படி இருக்கும் மீனிங். யூஸ்வலா சிட்டி ஏல அவன் சேல் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டிஸ், சிட்டி பிக்கான பி சிட்டில போய் சேல்ஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி, சில போய் சேல்ஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி. இது டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தானே. சில பேர் பார்த்தாங்கன்னா சில பர்டிகுலர் ஏரியால வந்து சேல்ஸ் பண்ணதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க சில பேர் ரிச் பீப்புள்லாம் இருப்பாங்க. புரியுதா? என்ன இடத்துல எதுவுமே வாங்காத ஒரு கஞ்ச கூட்டம் இருக்கும், வாங்க மாட்டான், காசு இருக்கும் வாங்க மாட்டான். அங்க சேல்ஸ் போனா போக மாட்டான். போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப மினிமமா இருக்கும். எங்க நல்ல ரிச்சா இருக்கும், நிறைய சேல்ஸ் ஆகும் தெரியுதோ அங்க என்ன செய்வான், அதிகமா என்ன செய்வான், சேல்ஸ் பண்ண போவோம். அதோட ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கும். அதாவது இங்க வந்து 70% சேல்ஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்க அவன் போய் சேல்ஸ் பண்ணதுக்கான சான்ஸ் எப்படி இருக்கும், 30% இந்த மாதிரி இருக்கும். தெரியுதா? அதுதான் என்ன சொல்லிருக்காங்க, ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா லாங் ரன். லாங் ரன்னாலும் ஸ்டெடி ஸ்டேட்னாலும் சேம் தான். கொஸ்டின் பேப்பர்ல லாங் ரன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்டெடி ஸ்டேட் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு ஃபார்முலா போட்டுக்கோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு ஃபார்முலா, ஸ்டெடி ஸ்டேட் என்னது, பை பி ஈக்குவல் டு பை. அதானே, இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை கொண்டு வர போறோம், கவனமா பாத்துக்க. இதுல ரெண்டு ஃபார்முலா வரும், பை 1 பிளஸ் பை 2 பிளஸ் எக்ஸெட்ரா பை n ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலாவை நம்ம இதுல கொண்டு வர போறோம். இப்போ பார் எப்படி கொண்டு வர போறோம்னு பாரு. இந்த ஃபார்முலா எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது, 1 2 3, அதாவது A B C. அப்போ பை 1 பிளஸ் பை 2 பிளஸ் பை 3 ஈக்குவல் டு 1. Take it as 1. இது take it as 1. சரிதா? சப்போஸ் நம்ம போன கோலத்துல எப்படி இருந்துச்சு, பை 1 பை 2. சில பேப்பர்ல கொஸ்டின்ல எப்படி, சாரி புக்ல எப்படி கொடுப்பாங்கன்னா, இதை 0 1 2 இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ இங்க என்ன வரும், பை 0 பை 1 பை 2 அப்படி வரும். சரிதா? நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நோட்டேஷன் 1 2 3 கொடுத்தனால 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் இத பாரு, பை 1 பை 2 பை 3. அந்த Pங்கிறது மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ் நான் இருக்குல்ல, அந்த மேட்ரிக்ஸ். இப்போ நீ என்ன செய்யணும், இதை கன்வெர்ட் பண்ணிரு. எல்லாரும் கால்குலேட்டர்ல ஃபிக்ஸ் மோட் சூஸ் பண்ணி, ஃபிக்ஸ் மோட் வந்து 3 எடு, ஃபிக்ஸ் மோட் 3 சூஸ் பண்ணி 2/3 கன்வெர்ட் பண்ணிரு. 2/3 கன்வெர்ட் பண்ணிரு. இதுல 0 1 0 2/3 என்ன வருது சொல்லு, 0.667 7 3 ஃபிக்ஸ் மோட்ல 3 சூஸ் பண்ணிரு. நெக்ஸ்ட் அடுத்தது 0 1/3 என்ன வருது, 1/3 0.332. அடுத்தது நெக்ஸ்ட் 2/3 னா 0.667 333. அடுத்தது 1/3 னா 0.333. நெக்ஸ்ட் வந்து 0. இங்க நான் இடம் இல்லாதனால இதுல எழுதுறேன், ஈக்குவல் டு பை 1 பை 2 பை 3. சரிதா? ஏன்னா இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சரிதா? சால்வ் பண்ணி இதுவரைக்கும் எல்லாரும் எழுதுங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பை 1 into 0 plus பை 2 into 0.667 plus பை 3 into 0.667. பாத்துக்க எப்படி வருதுன்னு பாரு. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வர போறோம். பை 1 into 0 0 பை 1 plus 0 பை 1
plus 0.667 pi 2 plus 0.667 pi 3 equal to, listen carefully, pi 1 into 0, pi 2 into this number, pi 3 into this one, equal to no, pi 1, equal to pi 1. Take it as 2, take it as 2, like that. Pi 1 into 1 plus 0 into pi 2 plus pi 3 into 0.333. 1 into pi 1 plus 0 into pi 2 plus 0.333 into pi 3 equal to, எதுக்கு ஈக்குவல் பண்ணோம், pi 2, pi 2, pi 2. Next அடுத்தது 0 into pi 1 plus 0.333 into pi 2 plus 0 into pi 3 equal to pi 3, equal to pi 3. So take it as 3, take it as 4. Our duty is to calculate pi 1, pi 2, pi 3. இவ்வளவு தான் கால்குலேட் பண்ணனும். அதுக்கு நம்ம இதையும் இன்க்ளூட் பண்ணி தான் கால்குலேட் பண்ண முடியும். இருக்குல்ல, இதையும் இன்க்ளூட் பண்ணனும். All of you listen. இதுல மினிமம் ஈக்குவேஷன் எது? இதென்ன? ஏன் இது 0, இது என்னது 0, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. சோ எது மினிமம் அதுல நம்ம சூஸ் பண்ண போறோம். From 4 0.333 pi 2 equal to pi 3, equal to pi 3. Here we have to eliminate any one of the variable. இப்போ பாரு, இதுல எத்தனை வேரியபிள் இருக்குது? pi 1, pi 2, pi 3. இதுல we have to eliminate any two variable. என்ன செய்யணும்? eliminate பண்ணணும். சரிதா? அதுக்கு இந்த மெத்தட யூஸ் பண்ண போறோம். இப்போ பாரு, pi 3 pi 2 கால்குலேட் பண்ணிரலாம். pi 3 டைரக்டாவே இருக்குது. pi 3 இப்போ எங்கெல்லாம் pi 3 வருதோ அங்கெல்லாம் என்ன போட்டு விட்டுறலாம்? 0.333 pi 2 போட்டுறலாமா? சரி. சோ இத take it as 5, take it as 5. நெக்ஸ்ட் அடுத்து பாரு, இங்க pi 3 இருக்குது. ஓகே, இங்க என்ன இருக்குது? pi 3 இருக்குது. சோ instead of pi 3 we can apply என்ன போடலாம்? 0.333 pi 2 போடலாமா? சரி. அப்ப sub 5 in 3. so pi 1, pi 1 இதுல நீ அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் pi 2 க்கு கன்வர்ட். இது வந்து என்னது? 0. நெக்ஸ்ட் பிளஸ் 0.333 pi 3. what is a pi 3? 0.333 pi 2 equal to pi 2, pi 2. சரி, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாப்போம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 0. pi 1 plus 0.111 1 pi 2 equal to pi 2, equal to pi 2. ஓகே, சரி. அப்போ பாருங்க, நம்ம வந்து pi 3 வந்து ஃபுல்லாவே எலிமினேட் பண்ணிட்டு போறோம். சாரி, pi 3 இல்ல, இதுல வந்து pi 3 எலிமினேட் ஆயிரும். pi 1 எலிமினேட் பண்ணிரலாம். pi 1 equal to, bring this term right hand side, pi 2 minus 0.111 pi 2. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? சோ pi 1 equal to என்ன வருது? என்ன வருது? 0.889 pi 2. take it as 6, take it as 6. listen, என்ன வந்து அடுத்தது இதெல்லாம் எடுக்கண்டாம். no need to take this one. வேற எங்க வந்துறலாம். சரிதா? இங்க வந்துட்டு instead of pi 3 இந்த வேல்யூ அப்ளை பண்ணிரலாம். நெக்ஸ்ட் instead of pi 1 ஸ்டில் பண்ணி சரி. remember substitute 5 and 6 in 1.
substitute 5 and 6 in 1, sub 5 and 6 in 1. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் இல்ல, நீ என்ன செய்யணும், our duty is to calculate pi 1 pi 2 pi 3 வேல்யூ. அது எந்த வேல்யூ நீ என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருதுன்னு பாரு, இதுல வந்து சாரி pi 3 க்கு பதிலா pi 2 வந்துருதுல்ல. instead of pi 1 நல்லா பாருங்க, instead of pi 1 என்ன போடலாம், நம்ம என்ன இருக்குது 0.889 pi 2 பிளஸ் அடுத்தது நெக்ஸ்ட் இது pi 2 அப்படியே இருக்கட்டும், pi 2 let it be. pi 3 பதிலா என்ன போடலாம், instead of pi 3 என்ன இருக்குல்ல 0.333 pi 2, 0.333 pi 2 equal to 1, equal to 1. So sub 5 and 6 in 1. டே நான் டீச் பண்ணும்போது இங்க பார்த்துட்டு இருக்கேன். சரி, so we converted 3 variable into single variable. கன்வெர்ட் பண்ணிட்டோமா? சரி, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணு, எல்லாமே பைல தானே இருக்குது, ஆட் பண்ணு. என்ன வருது 2.22 pi 2 equal to 1. So pi 2 equal to 1 divided by என்ன 2, 2.222. 2.222 pi 2 value calculate பண்ணுங்க. 1 divided by pi 2 0.450. so நம்ம pi 2 calculate பண்ணிட்டோம். listen, pi 2 calculate பண்ணிட்டோம். next என்ன calculate பண்ணனும், pi 1 and pi 3. அது எப்படி calculate பண்ணலாம், இத take it as 7. substitute this value in 5, we will get pi 3. okay, we will get pi 3 வந்துரும். substitute same value in 6, we will get pi 1. sub 7 in 5, 0.333 pi 2, pi 2 வேல என்ன போடலாம் 0.450 equal to pi 3. இப்போ pi 3 ஓட வேல்யூ 0.150. take it as 8. அடுத்து பாரு sub 7 in எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 7 in 6. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும், we will get pi 1 in 6. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாப்போம் ஃபாஸ்டா. சொல்லு அப்ப எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் பாத்துக்க. in 6 pi 1 equal to 0.889 into pi 2 value என்ன இருக்குது 0.450 னா போறடா சரிதா. so what about value pi 1 equal to 0.400. சரி, okay, so we got pi 1. okay, pi 1 equal to இந்த வேல்யூ pi 2 pi 3. ஆன்சர் நம்ம எடுக்கும்போது நல்லா பாரு, லாங் ரன் pi 1 denote a ல சேல்ஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ், a ல சேல்ஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னது 0.4. that means 40% சான்ஸ் இருக்குது. pi 2 ங்கிறது b ங்கற சிட்டில யூசுவலா சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னது 0.45. அப்படினா என்ன மீனிங் 45% சான்ஸ் இருக்கு. c ல சான்ஸ் என்னது 0.15, அதாவது 15%. நம்ம ஆன்சர் கரெக்ட்டா இல்லையா செக் பண்றது, எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தாச்சுனா 1 வரும். செக் பண்ணி பாரு வருதா. சரி, அப்ப இன் லாங் ரன் சேல்ஸ் எப்படி இருக்கும் நல்லா பாத்துக்க. இது வந்து pi 1 pi 2 pi 3. சேல்ஸ் இன் A, சேல்ஸ் இன் B, சேல்ஸ் இன் C எப்படி வருதுன்னு பாரு. pi 1 0.4, pi 2 0.45, pi 3
0.15, 40%, 45%, 15%. அப்போ இதுல பார்த்தாலே தெரியுது சில வந்து எவனுமே திங்ஸ் வாங்காத அந்த கன்ஃபியூஸ் இருப்பாங்கல்ல, அவன் நிறைய இருக்கான். அப்ப அங்க சேல்ஸ்மேன் போகவே மாட்டான், போறதுக்கு சான்ஸ் கிடையாது. 15% தான் சான்ஸ். அப்போ ஏல வந்து 40% சான்ஸ். அப்ப எங்க வந்து நிறைய பேர் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, பி. அப்ப சிட்டி பி தான் நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். தெரியுதா? சி. அப்ப அந்த சேல்ஸ்மேனை வந்து இப்ப இன்னைக்கு வந்து அந்த சேல்ஸ்மேன் எங்க இருக்கான்னு கேட்டாச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும், மேக்சிமம் எங்க இருப்பான், பில தான் இருப்பான். தெரியுதா? அப்படி பில இல்லைன்னா எங்க இருப்பான், ஏல இருப்பான். தெரியுதா? சில இருக்குது சான்ஸ் ரொம்ப கம்மி. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? டேட்டாஸ் என்ன தந்தாங்க, அவன் இன்னைக்கும் நாளைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் தந்தாங்க. அந்த ரெண்டு க்ளூ யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம், யூஸ்வலா அவன் என்ன செய்வான், எங்க இருப்பான், என்ன சேல்ஸ் நடக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். தெரியுதா? இது வந்து லாங் ரன் சொல்லுவோம், இல்லாட்டா ஸ்டெடி ஸ்டேட் சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே, எழுதுங்க.